காணியை அளந்து ஒப்படைப்பதற்காக என அழைக்கப்பட்டு நாங்கள் இங்கே வந்திருந்தோம். எனினும் நாங்கள் எழுத்து மூலமாக கேட்டுக்கொண்டதற்கான கோரிக்கை வந்து முன்வைத்திருந்தோம் என்றால் இந்த காணி வந்து அழைக்கப்படுவது காணி உரிமையாளரிடம் விடுவிப்பதற்காக என்பதனை எழுத்துப்பூர்வமாக கேட்டிருந்தோம். குறிப்பாக அது வந்து எங்களோட பிரதேச செயலர் வலிகாமம் வடக்கை சேர்ந்த தெளிப்பட பிரதேச செயலரால் லெட்டர் ஹெட்டில் அந்த கடிதத்தை கேட்டிருந்தோம். எங்களுக்கு அந்த கடிதம் வந்து தரப்படவில்லை. வாய்மொழி மூலமான உத்தரவாதத்தை நம்பி நாங்கள் அளப்பதற்கு சம்மதிக்க முடியாது. இது வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படலாம் என்பது எங்கள் காணி உரிமையாளர்களின் ஐயமாக இருந்தது. குறிப்பாக அவர்கள் ஒரு லெட்டர் எழுதி தருவதற்கு தயாராக இருந்தார்கள். எவ்வாறு என்றால் காணி அளவிட்டு கையளித்தல், யாரிடம் கையளித்தல் என்ற சொற்பதம் அங்கே சேர்க்கப்படவில்லை. அப்போ நாங்கள் அதை கோரிக்கை முன்வைத்திருந்தோம். காணியை அளவிட்டு காணி உரிமையாளர்களிடம் கையளித்தல் என்ற ஒரே ஒரு சொற்பதம் காணி உரிமையாளரிடம் கையளித்தல் என்ற சொல்லை சேர்க்குமாறு தான் நாங்கள் கேட்டிருந்தோம். அதற்கு அவர்கள் ஆரம்பத்தில் சம்மதிக்க மறுத்துவிட்டார்கள். பின்னர் அவர்கள் ஒரு A4 ஷீட்டில் லெட்டர் இல்லாமல் கையால் எழுதி ஒரு லெட்டர் ஒன்று தந்தார்கள். இதற்கென அமைக்கப்பட்ட ஒரு குழு இருக்கிறது. அந்த குழுவில் 6 பேர் அங்கத்துவம் வைக்கின்றார்கள். அவர்கள் வந்து தனிப்பட தங்களது பேரையும் கையொப்பத்தையும் விட்டு ஒரு பிளாங்க் சீட்டில் லெட்டர் இல்லாமல் அந்த கடிதத்தை ஒப்படைப்பதற்கு தயாராக இருந்தார்கள். நாங்கள் கேட்டுக்கொண்டது, இந்த கடிதம் வந்து எங்களுக்கு அந்த 6 பேரும் யார் என்று தெரியாது, அவர் கொழும்பில் இருப்பார்கள், எங்களுக்கு அவர்களை அணுக முடியாது. எனவே இந்த கடிதத்தை பிரதேச செயலரிடம் நீங்கள் கையளியுங்கள். பிரதேச செயலர் அந்த கடிதத்தை கோட் பண்ணி எங்களுக்கு தனது லெட்டரில் காணி அளவீடு செய்வது உரிமையாளர்களிடம் கையளிப்பதற்கு என்பதனை தெல்லிப்பளை பிரதேச செயலர் எழுத்துப்பூர்வமாக எங்கள்கிட்ட தர வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அணுகக்கூடிய ஒரு அலுவலர் எங்களோட பிரதேசத்தை சேர்ந்த பிரதேச செயலர். எனவே அந்த 6 பேரும் எங்களுக்கு யாருன்னு தெரியாது, ஃப்ராங்க் பண்ணவில்லை. ஒரு A4 ஷீட்டில் சைன் பண்ணுற ஒரு கடிதத்தை மட்டும் நம்பி நாங்கள் அவர்களின் கோரிக்கைக்கு இணங்கவில்லை. அவர்கள் அந்த கோரிக்கையை இணங்கி அந்த கடிதம் தரும் பட்சத்தில் நாங்கள் அளப்பதற்கு தயாராக இருந்தோம். நாங்கள் எல்லா ஆவணங்கள் கொண்டு வந்திருந்தோம் அவர்களை தெளிவுபடுத்தி அதை அளப்பதற்கு உதவுவதற்கு. ஆனால் அவர்கள் எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக காணி கையளிப்பதற்காகவே, காணி உரிமையாளர்களிடம் கையளிப்பதற்காகவே இந்த அளவீட்டு பணிகள் நடைபெறுகின்றது என்பதனை பிரதேச செயலரின் லெட்டரில் கடிதம் தர மறுத்ததனால் இந்த அளவீட்டு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்குது. எங்களுக்கு தெரிந்த வகையில் இது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதாகவே அறிகிறோம். அடுத்ததாக இதில் அவர்கள் எங்களுக்கு நேற்று வேறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எங்களுக்கு வாய்மொழி மூலமாக நேற்று வேற பிரதேச செயலர் அரசாங்க அதிபர் எல்லாம் எங்களுக்கு அறியப்படுத்தினது வந்து இந்த காணிகளை தாங்கள் அந்த நியமிக்கப்பட்ட குழு யாரால் என்றது எங்களுக்கு தெரியாது. ஒரு குழு நீதியமைச்சர், புத்த சாசன அமைச்சர், கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகர், எங்களோட பிரதேச செயலாளர், அரசாங்க அதிபர், ஒன்னர் அமைப்பின் ஒரு பிரதிநிதி, அந்த புத்தபிக்கு உள்ளுக்கு இருக்கிற புத்தபிக்கும் அவர் சார்ந்த இன்னும் யாரோ இருக்கலாம், யாரென்று தெரியாது. அங்கே பேசப்பட்டதுகள் எதுவுமே எங்களுக்கு உடனுக்குடன் அறியத்தராவிட்டாலும் எங்களுக்கு இப்போ கடந்த கிழமை அறியப்படுத்தப்பட்டது. எங்களோட காணிகளை அளவிட்டு எங்களோட அளவு எல்லைகளை அடையாளப்படுத்தி மக்களுடைய காணிகளை விடுவிப்பதாக. ஆனால் எங்களை இங்கே வந்த பொழுது கடந்த முறை அது இங்கே உள்ள யாரால் நிறுத்தப்பட்டது. திரும்ப எங்களுக்கு ஒரு எழுத்து மூலம் நாங்கள் கோரிக்கை விட்டிருந்தோம். எழுத்து மூலம் எதையும் தயங்கினர். இப்படி ஒரு எழுத்து மூலம் எங்களை இந்த முறை அழைச்சிருக்கிறோம். அங்கே இருந்த ஒரு கடிதம் வந்ததாயும் அந்த கடிதத்துக்கு நாங்கள் இந்த 17 பேர் போட்டு அந்த கடிதத்துக்கு நாங்கள் இதில் வடிவாக பாருங்கள், திஸ்ஸ விகாரை சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்க ஃபோக்கஸ் பண்ணுங்கள். திஸ்ஸ விகாரை சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்க தான் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்றதை எங்களை அழைச்சோம், நாங்கள் வந்தனாங்க. ஆனால் இங்கே நாங்கள் கேட்டது, நீங்கள் வாய் மூலம் சொன்ன மாதிரி ஒரு கடிதத்தை பிரதேச செயலாளர் தான் இந்த ஏரியாவுக்கு பொறுப்பு, அவள் தான் இதில் கூப்பிட்டுருக்கிறார். சரி, இதே போல் லெட்டர் ஹெட்டில் ஒரு கடிதத்தை இதே போல் எல்லாரையும் போட்டு காணி எல்லைகளை அடையாளப்படுத்தி உங்களுக்கு விடுவிக்கிறதுக்குரிய ஏற்பாடாக கதைச்சதாக இருந்தால் அதை விடுவிக்கிறது ஏற்பாடாக அடையாளப்படுத்த போகிறோம் என்று எழுத்து மூலம் தர சொல்லி, அவை எழுத்து மூலம் தர்றதுக்கு கடுமையாக பின்வாங்கி மனத்தியால கணக்காக நாங்கள் அங்கால இருக்க உள்ளுக்கு கூட்டங்கள் நடைபெற்றது. மாறி மாறி இடையில் பிரதேச சபை தலைவர் அங்கே அழைக்கப்பட்டார். முதல் அழைக்கப்பட்டது தெரியாது, இடையில் வந்தார். வந்து பிரதேச சபை தலைவரும் இடையில் எங்களோட கலந்துரையாடி தான் பொறுப்புன்னு சொன்னார். எந்த வகையில் பொறுப்புன்றதை நாங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்டோம். பிரதேச சபையில் முடிவெடுக்கப்பட்டது அதில் ஒரு போர்ட் போடுறதாக. ஆனால் அந்த போர்டையே நீங்கள் போட முடியாமல் இருக்கிறீர்கள். இந்த காணிகளுக்கு நான் பொறுப்பு,
அண்டு எந்த வகையில் சொல்லுவீங்களண்டு அவருக்கு அதுக்கு பதில் நியாயமற்ற பதில்களை சொல்லலாம், நியாயமான பதில் சொல்ல இயலாது. ஒரு போர்டை போட இயலாத பிரதேச சபையாலையும் அதன் தலைவராலையும் இந்த காணிகளுக்கு பொறுப்பண்ட உத்தரவாதம் எங்களுக்கு வாய் மூலம் தர இயலாது. அதை நாங்கள் ஏற்கவும் இயலாது. திரும்பவும் கதைச்சு எந்த ஒரு லெட்டர் பேட்டும் இல்லாமல் பிரதேச செயலர்ன்ற லெட்டர் பேட்டில் நாங்கள் கேட்டதுக்கு தர ரெடி இல்லைன்றதை தெளிவாக சொல்லிக்கணும். ஒரு வெற்றுத்தாளில் எழுதி அந்த கமிட்டி சார்பான அந்த 3 அமைச்சர் மேலே இல்லை இந்த இடத்துல கமிட்டி சார்பாக டிஎஸும் ஜிஏயும் ஓனர் அமைப்பின் பிரதிநிதியும் வந்த ஆக்களை அளந்து தள்ளாமண்டிக்கணும். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. ரெண்டாவது ஒரு விஷயம், நேற்று வரை எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது யாழ் மாவட்ட நில அளவு திணைக்களம் அளக்குவதாகவும் 2 பேரின் பேர் தான் கொழும்புல நில அளவு திணைக்களத்திலேருந்து 2 சேவிய சூப்பரண்டன்மார் வருவினம் உண்டு. இன்றைக்கு இங்கே வந்தது அங்கே இருந்து 2 டீம் சேவிய சூப்பரண்டன்மாரோட 2 டீம். அவை எங்களை கடைசி வரை அளக்க ஒப்புதலை கேட்டுக்கொண்டிருந்தவ நாங்கள் கொடுக்க இல்லை. 3ஆவதாக இன்னும் ஒரு பகுதியும் எங்களுக்கு அறியப்படுத்தாமல் இங்கே வந்து நிற்கிறதா அறிஞ்சது எங்களை குழப்பத்துக்குள்ளே உள்ளாக்கினது. அதாவது தொல்பொருள் திணைக்களத்தின் பிரதிநிதிகள். இது நேற்று வரை தொல்பொருள் திணைக்களத்தில் எந்த ஒரு இதுவுமே இங்கே அடையாளப்படுத்த இல்லை. கூகுள் மேப்பில் இருந்து எங்கே எடுத்து பார்த்தாலும் இது 19ஆம் ஆண்டு உருவானதை தெளிவாக காட்டலாம். இப்போ உலகம் வேகமாக போகுது. அப்போ தொல்பொருள் திணைக்களம் அங்கே வந்து கொண்டு எழுத்து மூலம் ஒன்றும் தரையில் உங்களோட காணியை காட்டுங்கன்ற முயற்சி கடுமுயற்சி. இந்த எத்தனை மனதியால் நீங்கள் வந்து எத்தனை மனதியால் நாங்கள் வந்து அந்த கடும் முயற்சி நாங்கள் ஃபோன் கதைக்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு வருது. ஓகே, நாங்களும் ஆலோசனை கேட்க வேண்டிய நிர்பந்தம், அவையும் ஆலோசனை கேட்க வேண்டிய நிர்பந்தம். ஆனால் எந்த ஒரு எழுத்து மூலமும் தராமல் அளக்கணும் என்ற பிடிவாதத்தில் நின்றபடியால் அது லெட்டர் கேட்கல. நாங்கள் எங்களை பிரதேச செயலாளர் தான் எங்களுக்கு அறிவிச்சவா. பிரதேச செயலாளர் எங்களுக்கு அது இதே போல் எல்லாட்ட பேரையும் போட்டு இந்த காணிகளை விடுவிக்கிற நோக்கோடைன்றதை பயன்படுத்தலாம். அது பயன்படுத்த கடிதம் எழுத ஆரம்பிக்கணும். அந்த ஃபைலை அப்படியே தங்கள் ஃபைலோடு சேர்க்கணும். இல்லை ஒருக்கா தரலாம், இல்லை ஒருக்கா தர இயலாது. எங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க இயலாதுன்றது பிரதேச செயலாளர் கடைசியாக சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு காணி விடுவிக்கிறதுன்றதை கொடுக்க இயலாதுண்டு. அப்படியேண்டா அந்த பிரதேச செயலாளர் அந்த குழுவுக்கு போய் என்ன முடிவெடுத்ததுன்றதை என்ன அது பண்ணால் ஒரு பெருமதியும் இல்லாமல் போகுது. இது தொடர்ச்சியாக ஒரு பெருமதியும் இல்லாமல் ஏதோ ஒரு வட்டம் தடுக்குதுன்றது தான் எங்களுடைய இது. நாங்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கலை. நாங்கள் கேட்டது லெட்டர் தர முடியலை. நாங்கள் எங்கிற இடத்த காட்ட இல்லை. நாங்கள் காட்டினா தான் நடக்கலாம். தாங்களாக வலிக்கிட்டு உள்ளுக்கு இருந்து கதைச்சிட்டு தாங்களாக வலிக்கிட்டு போயினோம். ஜிஎஸ்ல முயற்சிகளை செய்திருக்கலாம். ஆனால் தடுப்பு எங்கேயோ இருந்து வருது. நாங்கள் பிரதேச செயலரோ அரசாங்க அதிபரையோ வந்து குற்றம் சொல்ல வேண்டிய மாற்றம் தேவையில்லை. அங்கே மேலே இருந்து இங்கே ஒரு தடுப்பு வருது. நாங்கள் வெளியிட கூடியிருக்கிறோம், அவள் உள்ளே கூடியிருக்கிறோம். கடைசியாக லெட்டர் கேட்டில் கொடுக்க வேண்டாம் என்று இங்கே ஒரு தடுப்பு வந்தபடியால் அவன் லெட்டர் கேட்டில் தர இல்லை. எழுத்து மட்டும் இல்லாதால நாங்கள் எங்களை காணிகளை காட்டுறோம். இந்த கடித தலைப்பில் வந்து பிரதேச கடித தலைப்பில் வந்து இனிய நிர்வாக அதிகாரிகள் வந்து கையெழுத்து வைக்கலான்றது காரணம் வந்து மாவட்டத்தில் சொல்லியிருந்தேன். நாங்கள் கேட்டது நாங்கள் வேறு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். உங்களோட மீட்டிங் ஓகே, உங்களோட குழுவால் சைன் பண்ணுறீங்களோ அதை குழுவால் சைன் பண்ணி உங்களோட லெட்டர் கோட்டோட டிஎஸ்க்கு தானே எங்களை வேற சொன்ன நீங்கள் எங்களை நேராக கேட்கல தானே, டிஎஸ்க்கு அறிவிச்சு டிஎஸ் தானே. அதே போல் எல்லாரும் சைன் பண்ணி உங்களோட வெற்றி கடிதம் இருக்குல்லோ, கடிதத்தில் எல்லாரும் சைன் பண்ணி நீங்கள் டிஎஸ்க்கு கோட் பண்ணுங்க பிரதேச செயலருக்கு. பிரதேச செயலர் அந்த கடிதத்தின் இதை போட்டு எங்களுக்கு அவாண்டு லெட்டர்களில் திரட்டுக்க வேண்டும். நியாயம் தானே. அங்கே அதாவது அந்த குழுவில் எடுத்த முடிவுக்கு வராங்க. அதுக்கு நாங்கள் அந்த குழு அனுப்பின கடிதத்துக்கு டிஎஸ் எங்களுக்கு கடிதம் அழைச்சிருக்கிறார் என்ன. அதே போல் இந்த குழு உங்கள் கூடி எடுத்த முடிவு நியாயமானது இருக்கலாம். அந்த குழு எங்களை பிரதேச செயலருக்கு கொடுக்கணும். அந்த பிரதேச செயலர் அந்த கடிதத்தின்படி எங்களுக்கு அதை தரலாம் அவாண்டு லேட்டர் என்ன நியாயம். இந்த இது சந்தது போல் அது சார்றதில் எந்த ஒரு தயக்கமும் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் தேடி பிடிச்சி தயக்கங்கள் இருந்தால் ஊழங்கள் வெளியில் விடுங்க. இதுவரைக்கும் பிரதேச செயலர் தன்னுடைய அந்த பதவி முத்திரையை உறுதிப்படுத்தின அந்த தெல்லிப்பல பிரதேச செயலர் தன்னை உத்தியோகபூர்வமான பதவி நிலையை உறுதிப்படுத்தின முத்திரையை அதில் சீல் பண்ணி கொடுத்துருக்குறேன். அது கூட நான் கனதரம் அப்படி கொடுத்துருக்குறாங்க. அதுல நீங்க இல்லை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். நாங்கள் நாளைக்கு வந்து இதில் சட்டச்சிக்கல் வந்து நாங்கள் வந்தால் அது செல்லுபடியற்றது எங்களுக்கு சட்ட ஆலோசனைகள் வழங்கிய ஆலோசனை. அவைக்கு என்ன தடங்கள் இப்போ அவை இந்த குழு இப்போ குழுவாக முடிவெடுத்திருக்கணுமல்லோ அந்த குழு பிரதேச செயலருக்கு தான் அறிவிக்கணும். நடைமுறை ஒன்று இருக்குதானே, அவன் நடைமுறையை தானே பின்பற்றிக்கணும்.
அந்த நடைமுறையின்படி தான் எங்களை அழைச்சிருக்கணும். அப்போ பிரதேச செயலருக்கு அந்த குழு அறிவித்தா அந்த கடிதத்தை கொடுத்தா பிரதேச செயலர் தான் எங்களுக்கு அதை தருவோம். அதான் நடைமுறை. அந்த நடைமுறை அதான் எங்களுக்கு விளங்கப்படும். இன்றைக்கு இது ஒரு கமிட்டி தானே வந்திருக்கு. இதில் கமிட்டி செலக்ட் பண்ண கமிட்டி பங்குதாரர்னு சொன்னாக்கல போன முறை தடப்பட்ட பங்குதாரர் இந்த முறை வந்திருக்கேன். அப்போ பங்குதாரர் இதில் உள்ள இருக்க நடந்த மீட்டிங்கில் அதை மினிட்ஸ் ஆக்கி அந்த மினிட்ஸை வச்சு கொண்டு டிஎஸ் லெட்டர் வந்திருக்கலாம். பங்குதாரர் தவிர வேற யாரும் வந்திருக்கேன். பங்குதாரர் சொன்னாலும் வந்திருக்கேன். பங்குதாரரை வச்சு கொண்டு இந்த மீட்டிங் மினிட்ஸ் ஆகிடலாம். இன்றைக்கு விகாரை சம்பந்தப்பட்ட விகாரையில் ஒரு மீட்டிங் நடந்தது, கலந்து ஆலோசனை நடந்தது. இதில் தீர்மானம் எடுத்திருக்கிறோம். இதில் காணி அளந்து மக்கள்கிட்ட கொடுக்குறன்ற தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம்ன்ற கோட்பாட்டோட டிஎஸ் இந்த லெட்டரை தந்திருக்கலாம். அந்த லெட்டரை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதில் 6 பேரும் சைன் பண்ணி டிஎஸ் லெட்டரில் தரணும் பண்ணுற அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதில் எங்களுக்கு அறிவுறுத்தப்படாத குழுமங்கள் வந்தவ முதலே விசேஷமாக பிறகு நாங்கள் உங்களுக்கு இதில் ஒரு விசேடமான குறிப்பாக சொல்கிறோம். பிரதேச சபையில் அனுமதி பெறாத கட்டடம் வந்து பிரதேச சபையில் ஏகமனதாக தீர்மானம் எடுத்து அந்த போட் போட போகிறோன்னு கொண்டு வந்து அதை தடுத்து நிறுத்தப்பட்டு அதில் ஒரு பெரிய கலவரம் நடந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ பிரதேச செயலாளர் பிரதேச சபை தவிசாளர் ஒதுக்கப்பட்டுட்டார். இன்றைக்கு இடையிலே அவர் வந்தவர் அவரை முழு முயற்சி அவையோட கதைச்சு எங்களுக்கு கடிதம் ஒன்றும் எடுக்காமல் அதை அளக்க விடுங்கன்றதான் அவற்றை முழு முயற்சியும். நாங்கள் வாயால் சொல்லி எடுத்து தருவோம்ன்றா இந்த வர இயலாததை நல்லா யோசிங்கோ. நான் இதில் மதில் கட்டினால் அனுமதி பெறாமல் பிரதேச சபை சட்டம் அனுமதி பெற இல்லை என்று வழக்கு போட்டு அதை இடிச்சு கொண்டு இருக்கணும் பிரதேச சபையில். இது எல்லா இடமும் நடக்குது. என்ன அனுமதி பெறாமல் இதெல்லாம் அனுமதி இல்லை. அனுமதி பெறாமல் இவ்வளவு கட்டிடம் அந்த மதில சொல்கிறேன். அந்த மாதிரில கணக்கு கிடக்கு அந்த மாதிரில காட்டி உங்களுக்கு இதெல்லாம் இப்படி இதாளுக்கு வழக்கு போட்டனீங்களாண்டா இல்லை அதை பற்றி கதைக்கல. அது அந்த நாள் அதை பற்றி கதைக்கல. அது டீல் பண்ணினா தான் போடுவேன்னு சொல்கிறார். விளங்குதோ? அவர் அவரும் அதைத்தான் ஃபோர்ஸ் பண்ணுறார். ஒரு நடவடிக்கை இன்றவரை எடுக்க முடியல. எங்களோட காணிக்க எங்களை நெருக்க வேலத்துக்கு உள்ளாக்கினோம். காணிக்காரரை கூப்பிட்டு இவ்வளோ நேரம் வச்சு ஒரு நெருக்க வேலத்தை உருவாக்குறதுக்கு இதம். அதை விட எங்களோட வாகனங்கள் காலையிலேயே மறைக்கப்பட்டது. உரிமையாளர் வாகனம் இவ்வளோ ஆழம் வராமல் நேரடியான குற்றச்சாட்டை சொல்கிறேன். அமைச்சர் அதை டீல் பண்ணவர். அமைச்சர் வெளிநாட்டில் வர இல்லையாண்டு வையுங்க. பாராளுமன்ற உறுப்பினர் பாவானந்தராஜாவை பல முறை நான் முயற்சி செய்தேன். அவர் இதை பற்றி கதைக்க விரும்பவில்லை. இன்றைக்கு வந்துட்டு நான் பொறுப்புன்றார். நான் எந்த வகையில் பொறுப்பு இந்த வரை எங்களோட கதைக்க முயற்சி செய்யாத நீங்கள் என்று கேட்க அது அப்படித்தான். அமைச்சர் கதைச்சவர் தானே அது அப்படித்தான் திணிக்கத்தான் பார்க்கணும். சரி, அப்போ யார் பொறுப்புன்றதை வாயால் சொல்லி செய்யலாமோ? உங்களுக்கு விளங்குதா? வாயால் பொறுப்பு கூறி செய்யக்கூடிய வேலையா? எத்தனை வருஷம் இது கட்டுமானம்? சொல்ல மக்கள் மறைக்க கட்டமாட்டம் வேலை கட்டுறாங்க. கட்டப்பட்டிருக்கு. ஒரு சிம்பிள் சொல்யூஷன் கடைசியாக நாங்கள் ஜிஏஎம் முயற்சி செய்தவர் போலோடக்கு அறிகிறோம். இதை சிம்பிளான சொல்லுங்கள். இப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு இது ஆமி கட்டினதை ஆமி விட்டுட்டு போட்டு இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு கட்டுறதை உள்ளதை வச்சா மிச்ச ஜனம் அந்த அளக்கு எல்லா இடமுமே உலகாலமும் ஜிஏட்டு ஒப்படைக்கப்பட்ட காணிகள், இராணுவ கட்டுப்பாட்டிலேருந்து ஜிஏட்டு ஒப்படைக்கப்பட்ட காணிகள் கவர்மெண்ட் சர்வேரிங் இல்லாமல் ஓப்பனாக தான் விட்டவை. நாங்கள் தான் ப்ரைவேட் சர்வேரிங்கை படித்து அதை எடுத்தது வழிபடக்கில். இப்போ முதலாவது தரமாக இது அன்றைக்கு இது ஜிஏட்டை ஒப்படைக்கப்பட்டது தகவல் எங்களுக்கு வந்திருக்கு. ஜிஏட்டை இராணுவ கட்டுப்பாட்டு இருந்து ஜிஏட்டை ஒப்படைக்கப்பட்டது தான். அப்போ இது மட்டும் என்னத்துக்கு அன்றதும் எங்களுக்கு பல கேள்விகள் இருக்குது. ஓப்பனாக விடலாம். ஏதோ ஒரு சக்தி அதை தடுக்குது. இதுவரைக்கும் இருந்த அரசாங்கம் செய்யாத முயற்சி இந்த அரசாங்கம் செய்யும்போது இந்த விடயத்தில் நீங்கள் பின்னிக்கிறதுக்கான காரணம் என்ன? வெளிப்படைத்தன்மை இல்லை. எங்களுக்கு வழங்கப்பட்ட தகவல்கள் பூரணமாக இல்லை. தகவலுக்கு மீறி இதுக்குள்ள காணிக்காரரை விட தகவலுக்கு மீறி சில நிறுவனங்களும் சில நபர்களும் நின்றது எங்களை குழப்பத்துக்குள்ளே உள்ளாகினது. 2 தரப்புமே ஒரு விதத்தில் ஒரு இணக்கத்துக்கு போனால் தான் இந்த விடயத்தில் ஒரு முடிவுக்கு வரலாம் என்ற நிலை இருக்கிற நிலையில் நீங்கள் இதில் பின்னிக்கிறதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்குது? ஒரு எழுத்து மூல உத்தரவாதம் தராமல் அதை எதுவும் செய்யலாம் சட்ட ரீதியாக. எங்களுக்கு மேலதிகமான எதையும் நம்பிக்கை இல்லை. எழுத்துமுறமான இது இல்லாமல் நாங்கள் எதையும் நம்பக்கூடாது. அரச கட்டமைப்புகளை நீங்கள் எப்படி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுறீங்க. அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தை நாடி இதுக்குரிய உங்களோட காணி தான் இதுக்குரிய நடவடிக்கையில் நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு நடவடிக்கை இருக்கு. வழக்கு தாக்கல் செய்கிற என்றால் நீங்கள் உங்களை எல்லாருக்கும் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். கட்டிடம் சரியா யார்கிட்ட இருக்குதோ அவர் தான் வழக்கு தாக்கல் செய்யலாம். அதில் 17 உரிமையாளர்களில் கட்டடம் அல்லாத காணி இருக்கிற உரிமையாளர்கள் என்ன வழக்கு தாக்கல் செய்கிறதுக்கு பின்னாடி யார்கிட்ட காணிக்கை இருக்காண்டு அளவீடு செய்தால் தான் தெரியும். சரியா? நாங்கள் சட்டத்திறனிகளை அணுகின பொழுது யார்கிட்ட காணிக்கை இருக்காண்டு அளவீடு செய்தால் தான் தெரியும். இதுக்கு முதலாவதாக வழக்கு போட வேண்டியது அனுமதியற்ற கட்டிடத்துக்காக பிரதேச சபை ஏகமனதாக தீர்மானம் எடுத்தும் இந்த நிமிஷம் பெற ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டாச்சு. பிரதேச சபை செயலாளர் அந்த வழக்கை போட்டிருக்கணும்.
இன்ற வரை அந்த வழக்கு போடப்படையில. இல்லை அந்த கட்டமைப்பு நீங்கள் நம்பிக்கை இல்லை இழுபறி என்று சொல்கிறீங்க. நீங்களா இதுக்கான தனிநபர் வழக்கு போடுறது